வணக்கம் மக்களே. பசங்களுக்கு இருமுடி கட்டுறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? எந்த கோயிலில் கட்டுறோன்னு கேட்டிங்கன்னா, கோயம்பேடு மெட்ரோ பக்கத்துலேயே இங்கே வந்து லவபுரீஸ்வரர் அப்படின்ற ஒரு சிவன் கோயில் இருக்குங்க. நம்ம வெளியில் மெயின் ரோடில் பார்க்கும்போது ஒரு அம்மன் கோயில் தெரியும். அந்த அம்மன் கோயிலின் சைடில் வந்தோம்னா இந்த இருக்குங்க கோயில். சின்ன கோயில் தான், ஆனால் பழமையான கோயில். லவர், அதாவது ராமனுடைய பையன் லவர் வந்து இங்கே வந்து இவரை கும்பிட்டதுனால இவர் லவபுரீஸ்வரர் அப்படின்னு பேருங்க. தாயார் பேர் வந்து சௌந்தராம்பிகை. அப்புறம் இது ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்குங்க. இங்கே இருக்கவங்கெல்லாம் நல்லா வந்து எல்லாமே வந்து இங்கே சாமி கும்பிட்றாங்க. வனதுர்க்கை அம்மனும் இங்கே ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனா. நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்தது பார்த்தீங்கன்னா பௌர்ணமிங்க, சனிக்கிழமை. ஆருத்ரா அபிஷேகம் முடிஞ்சு ஆருத்ரா தரிசனங்க. அவ்வளோ அருமையாக இருந்தது பூஜை. இப்போ பார்த்தீங்கன்னா சுவாமி இல்லை, அதை காட்டுப்பா கிளிப்பிங் வெயி. காலைல பூஜை நடந்ததுங்க. காலையிலே இவங்களுக்குலாம் பசங்களுக்குலாம் இருமுடி கட்டிட்டாங்க. இப்போ 9:10 இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆரம்பித்தாங்கன்னா இன்னும் ஒரு 1:30-3 இன்றைக்கி அதுக்குள்ளே முடித்து சாப்பிட்டுட்டு சீக்கிரம் கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பக்கத்துலேயே நிறைய கோயில்கள்லாம் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம ஒரு நாள் டைம் எடுத்து வந்து எல்லா கோயிலையும் ஒரு சேர பார்க்கலாம். இப்போ சுவாமி எங்கே போயிருக்காரு, அதாவது நடராஜர் பெருமாள் எங்கே போயிருக்காருன்னா, இங்கே ஒரு குளம் இருக்கா, அந்த குளத்தாண்ட போய் பூஜை பண்ணுறதுக்கு போயிருக்காரு. போய் 1 மணி நேரம் மேலே ஆச்சுங்க, இன்னும் வரல. அதையும் பையன் போய் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கான். இதெல்லாம் லாங் வீடியோவில் பார்ப்பீங்க. லாங் வீடியோவை தவறாமல் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.